no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிற பூக்கடை குமார் என்று சொன்னாலே உங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்களுக்கு முதலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக நந்தா அவர்களும் ரமேஷ் அவர்களும் இந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று சின்ன சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற ஆதவ அரிஜன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் உள்ளங்களில் உங்கள் உள்ளங்களில் நிறைந்து வாழப்போகிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க அண்ணன் பாபு அவர்களே, கோபா அசோக் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிற JTC பிரபாகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாளை தமிழகத்தை மாற்றப் போகிற எழும்பூரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓடாட விட இருக்கிற ஆற்றல் மிக்க சக்திகளாக இருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எழும்பூரிலே நாங்கள் பேசுகிறோம். நான் அமைச்சராக இருந்த போதே இந்த எழும்பூரிலே பல்வேறு பேருந்துகளை இங்கே விட்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், எழும்பூர் என்பது அண்ணா இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது டிவிக்கு எக்கு கோட்டையாக இன்றைக்கு திறந்து கொண்டிருக்க காட்சி என்னால் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தலைவர் அப்படி இருக்க வேண்டும் என்கிற வரலாற்றை படைக்கிறவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பரிக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிற காட்சி என்னால் காணப்படுகிறது. ஏனெதை சொல்கிறேன் என்று சொன்னால், எனக்கு முன்னாலே உரையாற்றிய அத்தனை பேரும் இங்கே உரையாற்றுகள் எடுத்து சொன்னார்கள். ஒரு தலைவர் எப்படி தோன்ற வேண்டும் என்பதற்கு நாம் பல்வேறு சரித்திரங்களை இன்றைக்கு கண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் முதலில் இந்த இயக்கத்தை துவங்கினார். துவங்கிய போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரைப்படத்தை போல 100 நாட்கள் தான் ஓடப்போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் என்றைக்கு பொது தேர்தலை சந்தித்தாரோ அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலம் சென்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பவுனி வந்தார்கள். அவரும் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருந்தார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்தினுடைய வெற்றிக்கிளையை தரப்போகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தான் வரப்போகிறார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டை உருவாக போகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள், தனித்து நிற்கிறார்கள், சிங்கம் தனியாகத்தான் வரும். நான் சொல்வதற்கு காரணம், உங்களை போன்ற வருவது நரிக்கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் சொல்வதற்கு காரணம், துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணம் செய்வதற்கு பிறகு 50 ஆண்டுகால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். எனவரு மட்டுமல்ல, என் ஊருக்கு செல்வரை அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய சூழலையாக கேட்டு பணியாற்றப் போகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லோரும் பார்த்தார்கள், 2 கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் ஆள்வதற்கு தகுதியான கட்சிகள் இல்லை, மக்கள் தூக்கி எறிய வேண்டிய இயக்கம். நான் சொல்வதற்கு நான் ஒன்றைத்தான் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தேர்தல் அறிக்கை விடுவீர்கள், இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஒன்றைத்தான் சொல்வார், ஊழலற்ற ஆட்சியை நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்ல தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் இல்லை. நீங்கள் இந்த வாக்குறுதி உங்களால் தர முடியாது. ஏன் சொன்னால், உங்களை அந்த வாக்குறுதியை தருவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். தகுதியில் ஒரே தலைவராக
வெட்டு களத்திலே தலைவராக நாளை தமிழகத்தை ஆளப் போகிற, தமிழகத்திலே பேச்சை கூட ஏற்றி வைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதைத்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. நான் கூட பார்த்தேன், இளைஞர்களை கண்டேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன், 23ஆம் தேதி என்று நாம் தேர்தலை அடுத்த மாதம் சந்திக்க இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களை. எல்லோரும் வாருங்கள், காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போறேன் என்று சொன்னால் 4 மணிக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அங்கே பார்க்கிற போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு 20 வெற்றி நம்மை தாண்டி இருக்கிற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல தேர்தலை சந்தித்தவன், பல தடவைகளோடு பயணத்தை செய்தவன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போவர் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரிலே புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்து போகின்ற அளவுக்குத்தான் மக்கள் கூட்டம் இருக்குமே தவிர எந்த தலைவருக்கு இருக்க போவதில்லை என்ற வரலாற்றை படைப்போம், வெற்றியை காண்போம் என்று சொல்லி நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய ராஜ்மோகனை பொறுத்தவரையும் நல்லவர், பண்பாளர், நல்ல சிறந்த பேச்சாளர், உங்களை அணுகக்கூடியவர், தலைவருக்கு அங்கே பார்க்கின்ற போது வாழ்ந்த ராஜ்குமார் என்று தோலை தட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நல்ல மனிதன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களையும் வழங்கி, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணங்கி, இங்கே கூடியிருக்கும் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம திமுக பற்றி நான் பேசணும் தான் வந்தேன். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதால அந்த விஷயம் வந்து நான் அண்ணன் ஆதவஜனா கிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா அவரோட திமுக வந்து சிறப்பாக வந்து பேசக்கூடியது வேறு யாருமே கிடையாது. நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த 58 மாதம் திமுக ஆட்சி எப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அப்பயே திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் டம்மி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து பொம்மை முதலமைச்சர் ஆயிட்டார். அவரால் ஒரு பலனும் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் பட்ட துயரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா நம்ம நடக்க போறது சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தளபதி அவர்கள் முதல்வர் நாற்காலியில் அமர போறார். மக்கள் நீங்க எல்லாம் அதை முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குண்டான திட்டங்கள்லாம் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கான, பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் ஏராளமாக தளபதி அவர்கள் ஒரு சில விட்டதே உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. இன்னும் விரிவான தேர்தல் அறிக்கை வரப்போகுது. இப்போ நான் ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் ராஜ்பவன் அவர்களை பற்றி நீங்க சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன். ஏன்னா அதுக்காக தான் மெயினாக கூப்பிட்டாரு நான் வந்தேன். நான் வந்து பார்த்த மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர்கள் அண்ணன் ராஜ்பவன் அவர்களும் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அவருடைய பேச்சாற்றலாலும் அவருடைய கழகத்தின் செயல்களாலும் தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிந்துபட்டவர். அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிப்பாரு. ஆனால் நம்மளுடைய தளபதி அவர்கள் நீ வந்து எழும்பூர் தொகுதி மக்களுக்காக நீ உழைக்கணும், நீ எழும்பூர் போய் நில்லு என்று சொல்லி அவரை வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அண்ணனோட உழைப்பு அப்படி. நம்மளுடைய தம்பி லைலாமணி அவர்கள்லாம் பேசும்போது அண்ணனை பற்றி எல்லாமே சொன்னாங்க. எந்த நேரமும் ஃபோன் எடுக்கக்கூடியவர், உங்களுக்காக வரக்கூடியவர்னு சொன்னாங்க. அது வந்து முழுக்க உண்மைதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு அமைச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பணக்காரர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க, கார்பரேட் காரர்கள் போய் அவங்க பேசுவாங்க. ஆனா உங்களோட ஒருவராக இருக்கும் அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்கள் நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா உங்களில் ஒருவராக அவர் போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரு. ஏழைகளின் பிரதிபலிப்பா அவர் இருப்பாரு, தாய்மார்களினோட பிரதிபலிப்பா அவர் இருப்பாரு. இந்த தொகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவர் உடனுக்குடன் சட்டமன்றத்தில் எழுப்பி உங்களுக்கான கண்டிப்பான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதை இதுல எதுவும் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, நம்மளுக்கு வந்து இந்த கட்சி வந்து பவள விழா கட்சி வந்து நம்ம கட்சிக்கு வந்து எதுக்கு பாடம் எடுக்கணும்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், திமுக இத்தனை வருஷம் அமைச்சிருக்கு, ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா ஒரு வாட்டி கூட தனித்து ஆட்சி அமைக்கல. ஏதோ கட்சியோட தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நான் சேகர் பாபு அமைச்சருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து பவள விழா கட்சின்னு சொல்றீங்க இல்லையா,
இந்த பவள விழா கட்சிக்கு நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்றேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் எங்களோட தளபதி அவர்கள் தனித்து நிற்கிறாரு. அந்த திராணி உங்களுக்கு இருக்கா? நீங்க 21 கட்சியோட கூட்டணி நிக்கிறீங்க. எந்தெந்த கட்சின்ற பேரை தெரியல அந்த கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து நிக்க வைக்கிறீங்க. ஏன்னா தளபதியை கண்டு பயம். நீங்க உண்மையான ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணியும் தேவையில்லை, மக்கள் உங்களை வந்து தொடர்ந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா மக்களுக்கு நீங்க எந்த வித நல்லதும் பண்ணல, மக்களுக்கு மாறா பண்ணது என்னன்றது அன்றாட நம்ம நியூஸ் பேப்பர் டிவிலையும் பார்த்தாலுமே தெளிவா தெரியுது. ஆகவே இன்னும் ஒரு 1.5 மாசத்து இன்னும் ஒரு 35 நாள்ல நம்மளோட தளபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வளரப்போகுது. தளபதியோட குரல் செஞ்சாஸ் கோட்டையில் ஒலிக்க போகுது. மக்களுக்கான ஆட்சி மலரும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.